வணக்கம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வாழ்க்கையில எல்லாருக்குமே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா அதுக்கு தீர்வுகள் கண்டிப்பா இருக்கும். சோ அந்த மாதிரி வாரம் உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறதுக்காக நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் வந்திருக்காரு. வாங்க அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. ஓகே சார், இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு டவுட்டோட போயிடலாம். ஸோ நிறைய காலேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பட் ஸ்டில் ஓகே சார். ஸோ இப்போ தோல் மற்றும் எலும்பு நோய்களுக்கு வந்து என்ன மாதிரி ஆலயங்களுக்கு போகணும் டாக்டர்? அதாவது நிறைய கோயில்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்ததுல வந்து பழனியப்பர் திருக்கோயில்னு இருக்கு, பேலுக்குறிச்சி. அது வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு முருகர் கோயில். பழனி ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் வந்து, அதாவது ஆண்டி கோலத்தில் நிற்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் இது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவருடைய அமைப்பு வந்து அவருடைய ரூபத்தில் வந்து வேடன் ரூபத்தில் அவர் காட்சி அளிக்கிறார். அந்த வேடன் ரூபத்தில் காட்சி அளிக்கக்கூடிய இந்த பழனி ஆண்டவரை வழிபாடு செய்வது, அங்கே வந்து யானைப்பாலி தீர்த்தம் என்ற ஒரு பிரசித்தி பெற்ற தீர்த்தம் இருக்குது. அந்த யானைப்பாலி தீர்த்தத்தில் குளித்து முடித்து இந்த பழனி ஆண்டவரை, வேடன் ரூபத்தில் இருக்கிற பழனி ஆண்டவரை வழிபாடு செய்வது பெரிய அளவுக்கு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தருவதுடன் இந்த தோல் நோய்களுக்கும் எலும்புகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் கண்டிப்பாக ஒரு நிவர்த்தி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். இந்த கோயிலுக்கு போயிட்டு, நாமக்கல்லில் உள்ள இந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், எலும்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் தீர்வதற்குண்டான அற்புதமான க்ஷேத்திரம். ஓகே சார், இப்போ நிலம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கு என்ன மாதிரி? ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்திற்கும் எந்தவித பாதிப்புகளுக்கும், நிலத்தில் ஏதாவது பாதிப்பில் இருப்பவர்கள் கண்டிப்பாக வந்து செல்லக்கூடிய இடம் வந்து செவ்வாயுடைய இடமான வைத்தீஸ்வரன் கோயில். அந்த செவ்வாயுடைய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக போயிட்டு அங்கே இருக்கிற அங்காரகனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுவது, இல்லை என்றால் பூமிக்கு வந்து பூஜைகள் ஆரம்பிக்கிறீர்கள், அந்த பூமி பூஜை வந்து சிறப்பாக வருவதற்கு 9 செங்கல்களை அங்காரகன் சன்னிதானத்தில் வைத்து, அதாவது செங்கல்கள் ஓட்டை மற்ற இதெல்லாம் இருக்கக்கூடாது, சுத்தமான செங்கல்களாக செங்கல் சூளையிலேருந்து எடுத்து பத்திரமாக போயிட்டு அங்கே வைத்து பூஜை பண்ணிவிட்டு பூமி பூஜை போடுகின்ற சமயத்தில் வைப்பது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அதே போல் வந்து இல்லை என்றால் அந்த உங்களோட மண்ணை வந்து ஒரு கவரில் கொண்டு போயிட்டு அங்காரகன் சன்னிதானத்தை வைத்து கொண்டு வந்தால் அந்த பூமி விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். ஓகே சார், நம்ம முதல் காலர் பார்த்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? கவிதா, திருப்பூர்ல இருந்து கால் பண்றீங்க. சார் இருக்காங்க கவிதா, சந்தேகம் கேட்கலாம். சொல்லுங்க கவிதா. ஹலோ, வாழ்த்துக்கள், சொல்லுங்க. சார் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, தனுசு லக்னங்க. வயசுமா? வயசு வந்து 1987ங்க, மே 30, 1987. மேரேஜ்க்காக கேட்கணுங்க. சரி, சனி தசை வந்துருச்சா இல்லை குரு தசையிலே இருக்கீங்களா இன்னும்? இல்லைங்க, சனி திசை. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, தனுசு. அதாம்மா, அப்போ ராகு குரு முடிஞ்சு சனி தசை ஓடுது இல்லையா உங்களுக்கு? சனி திசையில சந்திர புத்தி. சரி, சொல்லுங்க. மேரேஜ்க்காக கேட்கணுங்க. சொல்லுங்க. எந்த கோயிலுக்கு போகணும், எப்போ மேரேஜ் ஆகும் அப்படின்னு கேட்கலான்ட்டு. ஆமாம், யாருக்கு? உங்களுக்கா இது? ஆமாங்க. அதாவதுமா, ஒரு விஷயம், எப்போயுமே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போகிறது சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். அதில் வந்து மெயினாக வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு வந்து பசுனை கொடுத்து அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய அபிஷேக குங்குமம், அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் படத்தை வாங்கி கொண்டு தினமும் தீபம் ஏற்றுவதுடன் கோயில் பொற்றாமரை குளத்தில் உட்கார்ந்து கோளர் பதிகித்து பயபக்தியுடன் 5 முறை படித்துட்டு வருவதுடன் கோயிலிலே இருக்கக்கூடிய பிரசாதத்தை 32 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்து, ஒவ்வொரு புதன்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுத்து, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் படத்திற்கு தினமும் 3 அகல், 5 அகல், 7 அகல், 9 அகல் என்று ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்ய, திருமணம் முடிந்த பிறகு ஒவ்வொரு வருடமும் சென்று விட்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். அந்த கோயிலில் நடைபெறுகின்ற கோயிலுடைய வழிபாடுகளில் ஏதேனும் பங்கு பெறுவது, கண்டிப்பாக கைங்கரியம் செய்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், திருமணத்தில் உள்ள தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். ஓகே, ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க சார்? என் பேர் தட்சிணாமூர்த்தி, கோடமலையிலிருந்து பேசுறேன் மேடம். சார் இருக்காங்க சார், உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். ஓகே சொல்லுங்க சார். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். பேர் தட்சிணாமூர்த்தி, கும்ப மீனராசி சார். சரி, நட்சத்திரம் வந்து உத்திராட்சி நட்சத்திரம் 3ஆம் பாகம் சார். லக்கணம் மேச லக்கணம் சார். வயசு என்ன நீங்க? 91 சார். 1991. 91? ஆமாம் சார். உங்களுதா இது? ஆமாம் சார். சார் சொல்லுங்க, என்ன வேணும்? பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் சார்? அதாவது ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ண போறீங்க இப்போ இனிமேல்? இல்லை சார், நான் இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அது கொஞ்சம் இப்போ டவுனாக இருக்கு. சரி, அதான் வேற எதுவும் கடை வைக்கலாமா, அது மாதிரி அதை யோசிச்சுட்டு இருக்கோம். கடைனா என்ன மாதிரி கடைகள்? ஹோட்டல் அது மாதிரி.
ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி தொழில் வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு சரியாக வராது. கொஞ்சம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது வந்து இந்த பொருள்களை வாங்கி விற்பது, வண்டிகள் பழைய வண்டிகளை வாங்கி விற்பது போன்ற விஷயங்களில் கான்சென்ட்ரேட் செய்யுங்க. அது வந்து நிறைய விஷயத்துக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனத்தை வந்து புதுப்பித்து அதை விற்பது, பழைய வாகனத்தை வாங்கி அதை வந்து அதாவது ரொம்ப சீப்பான விலைக்கு வாங்கி கண்டிப்பாக பொறுமையாக இருந்த அந்த வியாபாரங்கள், அந்த தஸ்தாவேஜுகள்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணிங்கன்னா படிப்படியாக நல்லா வரும். இப்பொழுது வந்து பெரிய அளவு முதலீடு செய்யக்கூடியது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு, ராசிக்கு சரியாக வராது. அதனால் குறைந்த நாட்களுக்கு பிறகு, அதாவது இதிலிருந்து 3 வருடத்துக்கு பிறகு பெரிய அளவுக்கு முதலீடு செய்வது நல்லது தரும். இப்பொழுதுக்கு குறைந்த முதலீடுகள் வாங்கி விற்பது போன்ற விஷயங்கள் செய்வது தான் நன்மை ஏற்படுத்தி தரும். அது எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கி விற்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அதே பெரிய அளவுக்கு முதலீடுகள் இல்லாமல் உடனுக்குடன், அதாவது அது விற்பது பொருள் வந்து கடன் கொடுக்காமல் கேஷ் அண்ட் கேரின்ற மாதிரி எந்த வேணுமானும் செய்யலாம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் பிரேமா மேடம், சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். பிரேமா நம்ம சார் இருக்காங்கம்மா, சந்தேகம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் பிரேமாம்மா, சொல்லுங்க. என் பையனுக்காக கேட்கலாம் சார். என் பையன் பேரு கருணா. இப்போ அவன் 28/5/2004 பிறந்திருக்கான் சார். மணி 12:20 பிறந்த மதியம். சரி. சிம்மராசி பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் சார். அவனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? பிறந்ததுல இருந்து மிஷின் போட்டிருக்கான் காதுல. லக்னம் என்னம்மா? சிம்மராசி, சிம்ம லக்னம் சார். சிம்ம ராசி, சிம்ம லக்னம் இல்லையா? 2004 பிறந்தார் அந்த குழந்தை. ஆமா சார். கண்டிப்பா என்ன பண்ணுங்கம்மா, சிரமம் பார்க்காம. எங்க இருக்கீங்கம்மா? சென்னையிலையா? சென்னை பெரம்பூர் சார். சென்னையில் பெரம்பூரில் இருக்கீங்க. ஒரு சனிக்கிழமை பார்சாதி கோயில் பெருமாள் கோயிலுக்கு தொடர்ச்சியாக வந்து அந்த பெருமாள் வழிபாடு பண்ணிவிட்டு, நரசிம்மர் வழிபாடு பண்ணிவிட்டு, நரசிம்மர் சன்னிதானத்தை பயபக்தியுடன் 3 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. கொடிமரத்தில் குழந்தைய உட்கார வைங்க. கொஞ்ச நாள் வந்து நரசிம்மர் காயத்ரி ஜபம் மாதிரி பண்ணி கொண்டு வாங்க. நிறைய விஷயத்துக்கு நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சனிக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுத்து கொண்டு வர பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். பார்சாதி பெருமாளை தொடர்ச்சியாக அந்த பையனுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக சரணாகதி அடைந்து அந்த பையன் வாழ்க்கையில் பார்சாதி பெருமாளுடன் எப்பொழுதும் ஐக்கியமாக இருக்கிற மாதிரி பண்ணிவிடுங்க. நிறைய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். சனிக்கிழமை தரிசனம் என்பது ஒரு கூட்டமாக இருந்தாலும் சிரமம் பார்க்காமல் விடிகாலம்பரையோ அல்லது இரவிலோ லேட்டாக வந்தால் அந்த தரிசனம் பண்ணுவது சுலபமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கங்க, நாங்க தம்மம்பட்டியில இருந்து பேசுறோம் சார். அவங்க சந்தேகம் பேசணும். கண்டிப்பா பேசலாமா. சொல்லுங்கம்மா, எந்த ஊர்மா அது? நாங்க தம்மம்பட்டியில சேலம் மாவட்டத்துல. சரி, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எங்க பொண்ணுக்கு கேட்கலாம் சார். ஏற்கனவே கேட்டிருக்கோம் அவங்களுக்கு. அது அவங்க சதய நட்சத்திரம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம், கும்பராசி. சரி, வயசுமா? வயசு 91ல பிறந்திருக்காங்க சார். சரி சரி, சொல்லுங்க. கல்யாணத்துக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். வீட்டுல எல்லாம் ஒரே பிரச்சனையா இருக்கு சார். அதான் சரி என்ன பண்ண, அவ வேலைக்கு போறேங்கிறா. அதான் சரி என்ன செய்யலாம் எதுன்னு கேட்கலான்னு சொல்லி. அதாவதுமா, இப்போ வந்து அவளுக்கு வந்து அந்த குருபலம்ன்றது கண்டிப்பாக இந்த வருடத்தில் வந்து 7ஆம் மாதத்துக்கு பிறகு அதனுடைய அமைப்பெல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக அதனுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். பெரிதாக கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக சனிக்கிழமை வீடு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு அந்த குழந்தை கையால் வில்வ இலையை கொடுத்து அர்ச்சிப்பது, வில்வத்தை கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து பூஜைக்கு போயிட்டு வருவதும், அபிஷேக பொருள்கள் நல்லெண்ணெய்கள் போன்றது சிவபெருமாளுக்கும் பார்வதி தேவிக்கும் கொடுத்து கொண்டு வந்தாலே போதும். பெரிதாக பரிகாரங்கள் வேண்டாம். நன்றாக கை கூடி வரக்கூடிய காலகட்டத்தில் சிவனை சரணாகதி அழுவது, சனிக்கிழமையில் அசைவத்தை தவிர்த்து கொள்வது, விடாமல் சனிக்கிழமையில் செல்வது, சிவஸ்துதி சிவகாயத்ரி மந்திரங்களை ஜபித்து கொண்டு வந்தாலே போதும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க திருவட்டூர்ல இருந்து பேசுறோங்க. உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாமா? சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். எங்க மகளுக்காக கேக்குறேன்னாங்க. கேளுங்க. திருவோண நட்சத்திரம், மகர ராசி, இன்ஜினியர் படிச்சிருக்காங்க. வேலை வாய்ப்பு என்ன கிடைக்குமா அவளுக்கு? என்ன லக்னம் தெரியாது? பொண்ணா இது பையனா? பொண்ணு சார். லக்னம் தெரியாது. லக்னம் வந்து துலா லக்னம் சார். சார், துலா லக்னம், திருவோணம் நட்சத்திரம் இல்லைங்களா? ஆமா சார். ராகுதசை நடக்குது அப்போ உங்களுக்கு? ஆமா சார். சரி, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து உத்தியோக பிராப்தத்துக்கு பாதிப்பா இருக்கா? ஆமா சார். இது போயிட்டு இருக்கா. ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்குமான்றது. அதாம்மா, நீங்கள் வந்து உங்கள் பாப்பா கிட்ட வந்து சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம், கண்டிப்பாக வந்து ரெகுலராக திங்கட்கிழமை சோமவாரம் விரதம் இருப்பது விசேஷமான பலனை தரும்.
ஒரு வாரம் வந்து ஒரு சிவன் கோயில் என்று 9 வாரத்துக்கு வேறு சிவன் கோயிலுக்கு திங்கட்கிழமை செல்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். போன சிவன் கோயிலே போகாமல் வேறு கோயில்களுக்கு உங்கள் ஏரியா இருக்கலாம், பக்கத்து ஏரியா இருக்கலாம், சென்னைக்குள்ளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஊரை சுற்றி இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் 9 வாரத்துக்கு 9 சிவன் கோயிலுக்கு சென்று விட்டு வழிபாடு செய்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் தொடர்ச்சியாக அனுகூலத்தையும், திங்கட்கிழமையில் அரிசி இல்லாத உணவை இரவில் எடுத்துக்கொள்வதும், அசைவத்தை தவிர்த்து கொள்வதும், கண்டிப்பாக சிவஸ்துதி மந்திரங்களையோ ருத்ரம் சமக்கம் என்ற மந்திரத்தையோ அதை பெண்கள் கேட்கக்கூடாது, இதை பெண்கள் கேட்கக்கூடாது என்ற எந்த மந்திரத்துக்கும் அது மாதிரி அமைப்பில்லை. தைரியமாக கேட்கலாம். அதே போல் எப்பொழுதும் சிவனை விரும்பி தொடர்ச்சியாக சிவனுடைய அமைப்பும் திங்கட்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் வீட்டிலே சிவன் அம்பாள் படத்தை வைத்து தீபம் ஏற்றி கொண்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், உத்தியோகத்தில் மாற்றங்களும், உத்தியோகத்தில் அனுகூலமும், உத்தியோகத்தில் சந்தோஷமும், அதாவது உத்தியோகம் போயிட்டு வருவதற்கு பெரிய அளவுக்கு சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் செல்லக்கூடிய பிராப்தத்தை சோமவாரம் விரதம் இருந்தாலே போதும். முடிந்தால் 2 மாதத்துக்கு ஒரு முறையோ 3 மாதத்துக்கு ஒரு முறையோ காலஸ்திரிக்கு சென்று விட்டு வருவது இன்னும் சீரும் சிறப்பும் ஏற்படுத்தி தரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க சார்? மேடம், நாமக்கல் இருந்து விஜயராகவன் பேசுறேங்க. சார் இருக்காங்க, உங்க சந்தேகம் கேட்கலாம். சொல்லுங்க விஜயராகவன். வணக்கம் சார். வணக்கம் சார். எனது பிறந்த வருடம் 1974ங்க. சரி. கும்பலக்கணம், கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் சார். சரி, சனி தசை ஓடுது இல்லையா? ஆமாம் சார். எனக்கு 2 பிரச்சனை இருக்குது சார். சார், முதல் பிரச்சனைங்க ஒரு 25 வருஷமா அந்த பாக பிரச்சனை இருக்கு சார். அது தீர மாட்டேங்குதுங்க அண்ணன் தம்பி கூட. சரி. 2வது சார், இப்போ எனக்கு ஜாதகம் பார்த்ததுலையும் 5ஆம் இடத்துல பூர்வ புனி ஸ்தானத்துல புதன் சனி இருக்கிறதுனால பூர்வ புனி தோசை இருக்குதுங்கிறாங்க. இதனால இப்போ நான் பூர்வீகத்தில் இருக்கலாங்களா, இல்லை வெளியில் போய் கழிச்சு வாடகை போகலாம்? ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல? இல்லைங்க சார், இப்போ தான் முதல்ல கிடைச்சிது. சரி சரி. உங்களுடைய எல்லா வித பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு கேரளாவில் குருவாயூருக்கு சென்று குருவாயூருக்கு துலாபாரம் கொடுப்பது, முடிந்த அளவுக்கு குருவாயூரத்தில் இளநீர் காய்களை துலாபாரம் கொடுப்பது விசேஷமான பலனை தரும். உங்களுடைய ஜாதகத்திற்கு குருவாயூர் அப்பனை 9 முறை வலம் குருவாயூர் படத்தையும் வாங்கி கொண்டு வருவதுடன் நாராயணம் என்ற கேசட்டை வாங்கி கொண்டு அபிராமி அந்தாதில் இருக்கிற 40வது பாடலை பயபக்தியுடன் டெய்லி சொல்லி கொண்டு வருவதுடன் புதன்கிழமையில் மட்டும் அருகில் உள்ள பெருமாள் தாயார் கோயிலுக்கு சென்று பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுவதுடன் புதன்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் பண்ணுவது சிறப்பான அமைப்பை தரும். பூர்வீகத்தில் இருந்தாலும் அதை இடமாற்றம் செய்துவிட்டு பிறகு எல்லா பிரச்சனைகளும் பொறுமையாக கையாண்டால் எல்லா விதத்திலும் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான பரிகாரம் குருவாயூர் கிருஷ்ணரை சரணாகதி அடைவது பூர்வ புண்ணியத்தில் இருக்கின்ற எப்பேற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்துக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம். பொண்ணு ஷர்மிளாவுக்காக கேட்கணுமா? பேசலாமா? சொல்லுங்க. ஷர்மிளாவுக்காக கேட்குறம்மா, சொல்லுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, திருச்சி லக்னம் சார். வயசுமா? வயசு 28 முடிய போகுது சார், ஜூன்ல. சரி, சொல்லுங்க என்ன வேணும் இப்போ? கல்யாணத்துக்காக சார். அவர் லவ் பண்ணிட்டு இருக்கிறா சார். எங்களுக்கு அது பிடிக்கல. அது என்ன மாதிரி வரும்ட்டு அவளுக்கு எது ஒரு நல்ல கல்யாணம் அமையும் சார்? அதாவது எனக்கு தெரியாது அவங்களுக்கு இது பிடிக்கலையோ அது பிடிக்கலையோ, பட் அவங்களுடைய ஜாதகத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் சென்று வழிபாடு செய்வது, கொடிமர நமஸ்காரம் பண்ணுவது, ஸ்ரீரங்கத்தில் கொடிமரத்துக்கு எதிரில் இருக்கிற ஸ்ரீ கருடராஜனை பசுனை கொடுத்து உங்கள் குழந்தை பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கருடனை பயபக்தியுடன் வலம் பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலே 33 தயிர் சாதத்தை பக்தர்களுக்கு வழங்கிவிட்டு கண்டிப்பாக ஸ்ரீ ரங்கநாதர் படத்தை வாங்கி கொண்டு தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி கொண்டு வர சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமையில் மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் வெண்பொங்கலோ இல்லை சர்க்கரை பொங்கலோ தலிகை கொடுத்து பக்தர்களுக்கு விநியோகம் கொடுப்பதுடன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை டெய்லி கேட்பது பெரிய அளவு ஏற்றத்தையும், அவர்கள் திருமணத்தில் எப்பேற்பட்ட நெகட்டிவ் இருந்தாலும் அந்த பாதிப்புகள் இந்த பையன் நல்ல பையனாக இல்லை என்றாலும் அதை விலக்கி விடுவதற்கு உண்டான அற்புதமான பரிகாரம் ரங்கநாதருடைய ஸ்ரீ கருடனை வழிபாடு செய்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் இந்த குழந்தையுடைய ஜாதகத்திற்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் எங்க கால் பண்றீங்கம்மா? நாங்க திருச்செந்தூர்ல இருந்து பேசுறோம். எங்க பையனுக்கு கேட்கணும். கண்டிப்பா கேட்கலாமா சார்? சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம். 16/12/86. சரி. மிருகசீர நட்சத்திரம், சிம்ம லக்னம். சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா சார் கிட்ட. சொல்லுங்கம்மா. சிம்ம லக்னம், சிம்ம லக்னம். அவனுக்கு கல்யாணத்துக்கு பாத்துட்டு இருக்கோம். ஒன்னும் அமைய மாட்டேங்குது. அதான் இப்படி. சரி, நீங்க என்ன ஃபாரின் சான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கான்.
அதாவதுமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போதைக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவதற்கு திருநள்ளாறு செல்வது மிக மிக உசத்தியமான அமைப்பு. திருநள்ளாறு செல்வது, நலத்திருத்தத்தில் நீராடுவது, ஏற்கனவே உபயோகப்படுத்த துணிகளை குளத்தில் முக்கி ஓரமாக வைத்து அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக சிதற்காய் இந்த பையனுக்கு பூஜை பண்ணி சிதற்காய் எடுத்து விட்டு அங்கே இருக்கிற தர்பானேஸ்வரர் அம்பாளை வழிபாடு செய்வதுடன் அங்கே சிவனுக்கு பசுனையும் அம்பாளுக்கு பசுனையும் கொடுத்து அர்ச்சிப்பதும், அங்கே இருக்கிற சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கொடுத்து அர்ச்சனை செய்து அந்த விபூதி தினமும் வைத்து கொண்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். இந்த காலகட்டத்தில் டிசம்பருக்குள்ளேயாக அந்த வெளிநாட்டு பயணத்திற்குண்டான முயற்சிகள்லாம் வெற்றியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான அனுகூலங்கள். கண்டிப்பாக ஒரு முறை வந்து நீங்கள் வந்து நெல்லையில் இருப்பதனால் சோட்டானிக்கரைக்கு சென்று விட்டு வர சொல்லுங்கள். இந்த கடல் கடந்து பயணத்திற்கு உண்டான உத்தரவை சோட்டானிக்கரை அம்மனுடைய ஆசீர்வாதத்தால் கிடைக்கப் பெறக்கூடிய பிராப்தம். திருமண அமைப்புக்கு திருநள்ளாறு செல்வதும், கடல் கடந்து தொழில் நிமித்தமாக செல்வதற்கு சோட்டானிக்கரை பகவதி வழிபாடு செய்வதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் ஜோதிட நேரம். சார் வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் கார்த்திகேயன் பேசுறேன், தாம்பரத்துல இருந்து. உங்க சந்தேகம் என்னன்னு சார் கிட்ட கேட்கலாம் சார். மிதன ராசி, துலா லக்னம், புனர்பூச நட்சத்திரம். சரிங்க, சொல்லுங்க. வயசு என்ன சார் கார்த்திகேயன்? 46 ஐயா. 7/2/1971 ஐயா. சரி, குருதசை நடக்குதா உங்களுக்கு இப்போ? அது தெரியலங்களா? பரவாயில்ல, சொல்லுங்க. துலா லக்னம் இல்லையா நீங்க? துலா லக்னம், புனர்பூச நட்சத்திரம். என்ன வேணும் உங்களுக்கு? ஐயா நான் டிரைவரா இருக்கேன். நான் எனக்கு கொஞ்சம் வருமானம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. சரி. ஒரு கடன் உருவாகுது, அதை அடைச்சிட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற நேரத்தில் மறுபடியும் தொழில் பிரேக் ஆகுது, அப்படியே மறுபடியும் அந்த கடன் சேர்ந்துனே இருக்கு. எந்த இடத்துல இருக்கீங்க சார் நீங்க? தாம்பரம் ஐயா. தாம்பரத்தில் வேலைக்கிழமை அருகில் உள்ள சிவாலயங்களில் இருக்கின்ற கல்லாலான தட்சிணாமூர்த்தி, கல்லாலான மரத்தில் கீழே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போடுங்க. அது நல்ல எண்ணெயாக போடலாம், பசு நெய்யாக போடலாம், மற்ற நெய்களால் போடாதீர்கள். சுத்தமான நல்ல எண்ணெய், சுத்தமான பசு நெய்யில் மனதார தீபம் ஏற்றிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வேலைக்கிழமையில் கண்டிப்பாக வந்து அரிசி இல்லாத உணவை இரவு எடுத்துக்கொள்ளுங்கள். வேலைக்கிழமை மதியம் 1-2 மணிக்குள் உணவு தானம் கொடுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நவகிரகஸ்தானத்தில் உள்ள திங்களூர் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு செல்வதும், அடுத்ததாக ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு செல்வதும், அர்ச்சிப்பதும், மனதார பிரார்த்திப்பதும், 6 மாதத்துக்கு ஒரு முறை திங்களூரும் ஆலங்குடிக்கும் சென்று விட்டு வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கின்ற இந்த தொழில் நிமித்தமாக இருக்கின்ற பண வருவாய் தட்டுப்பாடுகள் நீங்கி கடன் பிரச்சனை அனைத்து விஷயத்திலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். குரு காயத்ரி என்ற மந்திரத்தை தினமும் ஜபிப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு இருக்கின்ற இந்த கடன் அமைப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு சந்தோஷம் அனுகூலமும் பெற்றுத்தரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், என் பேர் முருகேசன், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில இருந்து பேசுறேன். உங்க சந்தேகம் என்னன்னு சார் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். வணக்கம் சார். என் பேர் முருகேசன் சார். இப்போ 2 வருஷமா எனக்கு வேலை இல்லாம இருக்கா. ஃபர்ஸ்ட் வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ எங்க போனாலும் வேலை இல்லைன்னு தான் சொல்றாங்க. நான் வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன், போலாமா என்னன்னு கேட்குறேன். மற்றதெல்லாம் சொல்லுங்க. என்ன ராசி நட்சத்திரம்? மீன் ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சிம்ம லக்னம். வயசு 30 சார். சார் நீங்கள் என்ன பண்ணுங்க, சிம்ம லக்னமா நீங்கள்? ஆமாம் சார். அதாவது கஞ்சனூர்னு ஒரு கோயில் இருக்கும், சுக்கரஸ்தலம். அதாவது நவகிரகத்தில் போனீங்கன்னா கஞ்சனூர் என்று யாரை கேட்டாலும் சொல்வார்கள். அந்த கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்துக்கு போயிட்டு பயபக்தியுடன் வழிபாடு பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதற்கு பிறகு கீழ்பெரும்பள்ளம், கேதுவுடைய ஸ்தலம், அந்த கீழ்பெரும்பள்ளத்திற்கு போயிட்டு கேது பகவானுக்கு வழிபாடு செய்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை பெருமாள் தாயாரில் இருக்கிற மகாலட்சுமிக்கு பசுனை கொடுத்துட்டு வழிபாடு சொல்லிட்டு வாங்க. கோவிந்த நாமாவளி என்ற மந்திரம் இருக்கும், 108 நாமாவளி சொல்லக்கூடிய மந்திரம் தான் கோவிந்த நாமாவளி. அந்த கோவிந்த நாமாவளியை ஜபிப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதுக்கப்புறம் அடிக்கடிக்காக உங்களுக்கு வந்து பெரிய அளவு வெற்றிகளும் அனுகூலத்தையும், கடல் கடந்து செல்வதற்கு, தொழில் நிமித்தமாக இருக்கிற கஷ்டங்கள் நிவர்த்தியாக இருப்பதற்கு கீழ்த்திருப்பதில் உள்ள அலமேலு தாயாரை போய் வழிபாடு செய்து குங்கும அர்ச்சனை வருடத்துக்கு ஒரு முறை பண்ணி அந்த குங்குமத்தை வைத்து கொண்டு வருவதுடன் அந்த அம்பாள் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்ற பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதுடன் உத்தியோகம் தடையில்லாமல் இருப்பதற்குண்டான அனுகூலங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சார் வெங்கடேசன் பேர் மேடம், மெட்ராஸ்ல இருந்து, சென்னை. சொல்லுங்க வெங்கடேசன். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் என்னை பற்றி தான் சார் கேட்கணும். வேலை ஒரு 10 வருஷமா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார். இன்னும் பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார். வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்கன்னு ஒரு இதுவாக இருக்கு சார். என்ன ராசி லக்னம்லாம் சொல்லுங்க. மீனராசி சார். மீனராசி. சரி. நட்சத்திரம்? புரட்டாதி நட்சத்திரம், சிம்ம லக்னம் சார். சிம்ம லக்னம். வயசு? வயசு 45 சார். சார் 45. சிம்ம லக்னமா நீங்கள்?
ஆமாம் சிம்மலக்குளம் புரட்டாசி எங்கே இருக்கீங்க? சென்னையில் தான் இருக்கீங்க? சென்னை போரூரில் சார். ஆமாம் சார். ரெகுலராக சென்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடையார் அனந்த பத்மநாப கோயிலுக்கு வாரத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக வாங்க. அந்த வாரத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக வருவதுடன் அந்த அடையார் அனந்த பத்மநாப கோயிலுக்கு 6 தாமரை மலர்களை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவதும், பசுனை கொடுத்து அர்ச்சனைப்பதும், கோயிலை வந்து 5 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணி கோயிலில் கொடிமரத்தில் பிரார்த்தனை பண்ணுவதும், அந்த அடையார் அனந்த பத்மநாப கோயிலை விடாமல் தொடர்ச்சியாக வாரம் வாரம் வந்து எப்பேற்பட்ட வேலைகள் இருந்தாலும் விடாமல் வந்து சரணாகதி அடைவது, உத்தியோகத்தில் இருக்கிற சங்கடங்களை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தி தருவதற்குண்டான அற்புதமான அமைப்பு. அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சாரகபாணி கோயில் என்று கும்பகோணத்தில் இருக்கும். உங்களுடைய வேலை பிரச்சனைகள் இந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி பண்ணால் அந்த சாரகபாணி கோயில் கும்பகோணத்தில் சென்று அந்த சாரகபாணி கோயிலில் வந்து வழிபாடு செய்து அந்த கோயிலிலிருந்து வெளியில் உள்ள நுழைகின்ற சமயத்திலே பசுமாட்டு இது இருக்கும். அந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலமும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான கஷேத்திரம் சாரங்கபாணி கோயிலுடைய கும்பகோணத்தில் இருக்கிறது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம். ஹலோ மேடம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் புஷ்பலதாங்க மேடம், முத்தமநகர்ல இருந்து பேசுறேன் மேடம். சார் இருக்காங்கம்மா? சொல்லுங்கம்மா. வணக்கம் புஷ்பலதா. எந்த ஊர்மா நீங்க? எங்க பொண்ணு பானுஸ்ரீ சார். சரி. மூல நட்சத்திரம், தனுசு ராசி. எந்த ஊர்மா? முத்தமநகர்ல கொடுங்கையூர். சரி சரி சொல்லுங்க. அவங்க வீட்டுல போறதே கிடையாது சார், இங்கேயே இருக்குது. அது குழந்தைங்க 2 குழந்தைங்க, அவங்க வீட்டுக்கார மாமியாருக்கு ஆகலன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இங்கேயே தான் இருக்குது. இந்த வீட்டுக்கே போக முடியல அவங்க வீட்லயே. அதனாலே கேட்கலான்ட்டு அவங்களுக்கு இந்த குழந்தைங்க வீடுன்றதே அந்த இதுவே இல்லை. கல்யாணம் ஆகி 7 வருஷமாகவும் இங்கேயே தான் இருக்குது, எங்கிட்டே தான். சார் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பாப்பாவை கண்டிப்பாக சுருட்டப்பள்ளி என்று சொல்வார்களே, சுருட்டப்பள்ளி சிவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுருட்டப்பள்ளி சிவன் என்ற கோயில், அந்த உங்கள் வீட்டு பக்கத்திலே தான், அந்த கோயில் பக்கத்திலே தான் அந்த சுருட்டப்பள்ளி சிவன். ரெட் ஹில்ஸ் போகிற வழியில் யாரை கேட்டாலும் சுருட்டப்பள்ளி சிவன் என்று சொல்வார்கள். அந்த சுருட்டப்பள்ளி சிவன் கோயிலுக்கு சென்று கண்டிப்பாக பிரதோஷ பூஜையில் கலந்துக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக எப்பேற்பட்ட தோஷம் வந்தாலும் நிவர்த்தி ஏற்படும். அந்த சுருட்டப்பள்ளி சிவனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் கொடுப்பது, பசுநெய் கொடுப்பது, பிரதோஷத்தில் வந்து 3 பிரதோஷம் விடாமல் போனாலே பெரிய அளவுக்கு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேருவதற்கு உண்டான அமைப்பு. அதன் பிறகு 6 மாதத்துக்கு ஒரு முறை பிரதோஷ வழிபாடு செய்ய செய்ய எப்பேற்பட்ட ஜாதகத்தில் இருக்கின்ற சகலவித தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான கஷேத்திரம் தான் சுருட்டப்பள்ளி சிவன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா சார். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். சார், இப்போ நான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும். பட் அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்றது தான். ஸோ அந்த திறமையை வந்து வளர்த்துக்கிறதுக்கு என்ன கோயில்? அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் வந்து பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான கோயில். அந்த கோயிலில் வந்து நீலமேக பெருமாள் கோயில்ன்றது, மாமணி கோயில் என்று சொன்னால் எல்லாரும் சொல்வார்கள். இங்கே வந்து 3 மூலவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கஷேத்திரம். 108 திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய கோயில். இங்கே வந்து பிரதோஷ காலத்தில் இங்கே இருக்கின்ற ஒரு மூலவரான வீரநரசிம்மரை வழிபாடு பண்ணால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எந்தவித பிரச்சனையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய அருளை இந்த வீரநரசிம்மர் வழங்குவார். அதனால் வந்து இந்த மாமணி கோயில் என்று சொல்லக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் உள்ள நீலமேக பெருமாள் கோயிலுக்கு செல்வது, எப்பொழுதும் வந்து இந்த 3 மூலவர்கள் இருக்கின்ற 108 திவ்ய தேச பெருமாளை வழிபாடு செய்வது, அதில் பிரதோஷ காலத்தில் வீரநரசிம்மரை வழிபாடு செய்வது எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் கண்டிப்பாக எளிதாக சமாளிக்க முடிய தைரியத்தை மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கஷேத்திரம். ஓகே சார், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம், நீங்க லைன்ல இருந்து கிருஷ்ணகுமார் சார் இருக்காங்க சார். சந்தேகம் நான் கேட்க சொல்லுங்க கிருஷ்ணகுமார். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் திருச்சியில இருந்து கிருஷ்ணகுமார் பேசுறேன் சார். என்னோட சன் வந்து பாலவிக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில படிச்சுட்டு இருக்காப்ல. 10வது வரைக்கும் நல்லா படிச்சு நல்ல ரேங்க் ஹோல்டரா வந்துட்டு இருந்தாப்ல. இப்ப 11th போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அவனுடைய படிப்பு ரொம்ப கொஞ்சம் இதா அப்படியே மந்தமா போயிட்டு இருக்கு. அதுதான் அதுக்கு என்ன செய்யலாம், என்ன படிப்பு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னு உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவர் ராசி லக்னம் சொல்லுங்க சார். அவருடைய ராசி வந்து சார் கன்னி ராசி, லக்னம் வந்து மேஷ லக்னம், உத்திர நட்சத்திரம் சார். சார் வயசு வந்து 15 முடிஞ்சு இப்ப 16 நடக்குது சார். சார் மேஷ லக்னம் அவரு? ஆமா சார், மேஷ லக்னம் சார். சார் சார் அதாவது செவ்வாய் திசை வந்துருச்சு அப்ப அவருக்கு? செவ்வாய் திசைன்றது தெரியல சார். அது லக்னம் மேஷ லக்னம். ஓகே, இது வந்து உத்திரம்.
ஆமா சார், உத்திரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம். சரி, நீங்க வந்து அவர் வந்து கண்டிப்பாக 3 நரசிம்மர் நம்ம அடிக்கடிக்கு சொல்லுவோம். அந்த 3 நரசிம்மர் வந்து பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் போகின்ற வழியில் உள்ள சிங்கப்பெருமாள் நரசிம்மர் கோயில், அடுத்ததாக விழுப்புரத்தில் உள்ள பூரசங்குப்ப நரசிம்மர், அடுத்ததாக உளுந்தூர்பேட்டையில் உள்ள பரிக்கல் என்று சொல்லக்கூடிய 3 நரசிம்மரை ஒரே தினத்தில் கொண்டு சென்று வழிபாடு செய்வது, அவருக்கு எப்பொழுதெல்லாம் லீவு காலங்கள் வருகிறதோ அந்த சமயத்தில், அதாவது குவார்டர்லி லீவ், ஆஃபலி லீவ், ஆனுவல் லீவ் என்று வருகின்ற சமயத்தில் இந்த 3 நரசிம்மர் கோயில்களுக்கும் பசுனை கொடுத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக தரக்கூடியது. படிப்பில் இருந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் மாறி கண்டிப்பாக படிப்பில் வந்து ஏற்கனவே இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு நல்ல கான்சன்ட்ரேஷன் செய்வதுடன் படிப்பில் ஆர்வம் கொண்டு அவருக்கு இருக்கின்ற அந்த பழையவுடைய திறமைகள்லாம் வரக்கூடிய அற்புதமான கஷேத்திரம் தான் இந்த 3 நரசிம்மர் ஒரே நேர்கோடு உள்ள நரசிம்மர் அடிக்கடிக்கு சென்று வழிபாடு செய்வது, பசுனை கொடுப்பதும், அந்த கோயிலில் நடைபெறுகின்ற கைங்கரியத்தில் திருமஞ்சனத்தில் உங்களால் முடிந்த உதவிகள் செய்வதும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் உங்கள் பையனான பாலகணேஷுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்த காலை பார்த்தலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் பாண்டியன் மேடம். சார் இருக்காங்க, உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க சார். சார் நான் வந்து 1962 பிறந்தேன். சரி. நான் 20/7 20/7/1962. சரி, சொல்லுங்க. மற்றது கும்பராசி கும்ப லக்னம். கும்பராசி கும்ப லக்னம். நட்சத்திரம் சதய நட்சத்திரம். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? தொழில் என்ன மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். டெய்லர் கடை வச்சிருக்காங்க இப்ப. சரி, எப்படி என்ன போகுமா என்னன்னு. அதாவது நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணணும், எங்கே இருந்தாலும் பழனி முருகருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு பழனி முருகர் தரிசனம் பண்ணிவிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வாங்கி கொண்டு வந்து தினமும் தீபம் ஏற்றுவது, செவ்வாய்க்கிழமையில் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பழனி ஆண்டவர் சன்னிதானத்தில் வந்து விற்கக்கூடிய அபிஷேக விபூதியை வாங்கி டெய்லி வைத்து கொண்டு வருவதும், செவ்வாய்க்கிழமையில் அரிசி இல்லாத உணவை எடுத்துக்கொள்வதும், தொழிலில் இருந்த எப்பேற்பட்ட பாதிப்புகளும் படிப்படியாக குறைந்து ஏற்கனவே செய்கிற தொழிலை விட மற்ற தொழில்களும் கூட சேர்ந்து அடிஷனலாக செய்து பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்யக்கூடிய அற்புதமான உங்களுக்கு பரிகாரம் தான் பழனி ஆண்டவர் பழனி முருகர் கோயிலை சரணாகதி அடைவது. செவ்வாய்க்கிழமையில் விடாமல் வந்து அரிசி இல்லாத உணவு, இரவு அரிசி இல்லாத உணவு, அசைவத்தை தவிர்ப்பது, செவ்வாய்க்கிழமையில் உணவு தானம் கொடுப்பது போன்ற விஷயங்கள், அருகில் உள்ள விநாயகருக்கும் முருகர் பெருமானுக்கும் போய் வழிபாடு செய்ய பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும். பழனி ஆண்டவர் சரணாகதி அடைவது உங்களுக்கு அனுகூலத்தை தரும். ஓகே சார், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? சேலம் மாவட்டத்தில் சிவராமகிருஷ்ணன் பேசுறேன் மேடம். சார் இருக்காங்க, உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க சிவராமகிருஷ்ணன். வணக்கம். மகன் கேட்கணும் சார். சரிங்க. 19/8/2000. சார் லைன்ல இருக்கீங்களா? ஓகே சார், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், பேசுறேன் மேடம். சார் இருக்காங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நான் திருச்சியில இருந்து பேசணும் சார். எங்க அக்கா பொண்ணுக்காக நான் கேட்கணும் சார். கேளுங்க. அவங்க 20/1/77 பிறந்திருக்காங்க சார். அவங்க பேரு நந்தினி. 29 வயசு ஆகுதா? ஆமாங்க சார், 77 பிறந்திருக்காங்க சார். நந்தினி. துலா லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம் சார். சரி. அவங்களுக்கு வீடுக்காக கேட்கணும் சார். வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க சார். ஆனா இப்ப இடமும் இருக்குங்க சார். இடத்த விட்டுட்டு வீடு கட்டலாம்னா ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்குங்க சார். அதனால அவங்களுக்கு அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்றதுக்காக தான் சார் கேட்குறேன். எங்க இருக்காங்க அவங்க? அவங்களும் திருச்சியிலே தான் சார் இருக்காங்க. அவங்களும் திருச்சியில தானே இருக்காங்க. அவங்களுக்கு வெக்காளியம்மன் கோயிலுக்கு சனிக்கிழமை 9 வாரம் போயிட்டு அங்கே இருக்கிற பொங்கு சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் போடணும். எள்ளு தீபம்லாம் இல்லை, நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற பெரிய அளவுக்கு அனுகூலங்களும் பெரிய அளவுக்கு சந்தோஷமும் அபிவிருத்தியும் அவங்களுக்கு இருக்கிற இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளிலிருந்து படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அற்புதத்தையும் தரக்கூடிய பரிகாரமாக கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு முறை மட்டும் அவங்களுடைய இந்த பிரச்சனை தீர்வதற்கு திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு 3 குளத்தில் இருக்கிற நீரை தலையில் தெளித்து பசுனை கொடுத்து அங்கே இருக்கின்ற எல்லா சன்னிதானத்தில் தீபம் ஏற்றிட்டு ஸ்ரீ புதனுக்கும் ஸ்ரீ அகோரமூர்த்திக்கும் மனதார பிரார்த்தனை பண்ணுவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. நிலம் சம்பந்தப்பட்ட அந்த வீடு அமைப்புகள் வந்து பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். வெக்காளியம்மன் உள்ள பொங்கு சனீஸ்வரர் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். ஓகே சார், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் ஜோதிட நேரம். நான் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பேசுறோம். சார் இருக்காங்கம்மா, சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம், லக்னம் தெரியுமா? மகர லக்னம் சார். வயசுமா? 35 சார். சரி, என்ன வேணுமா? சார் குழந்தைக்காக தான் சார். குழந்தை ஃபர்ஸ்ட் இருந்துச்சு வயிற்றுல, அப்புறம் இறந்துருச்சு. சரி, அடுத்து குழந்தை எப்ப தட்டாகும் என்ன ஏதுன்னு. மகர லக்னமாமா நீங்க? ஆமா ஆமாம் சார். சரி, நீங்க எங்க இருக்கீங்க?
இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கோம் சார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து சங்கரங்கோயிலில் இருக்கிற கோமதி அம்மன் சன்னிதானத்தில் இருக்கிற ஸ்ரீசக்கர குழியில் போயிட்டு ஒரு வாட்டி உட்காந்துருங்க. ஸ்ரீசக்கர குழியில் உட்காந்துட்டு அந்த கோயிலில் இருக்கிற புத்துமண் கட்டியை வாங்கிட்டு வந்து தினமும் அரைச்சி வயிற்றில் அடிவயிற்றில் தடவிக்கொள்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அந்த புத்துமண்ணுடைய பலன் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கின்ற தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். அதோடு மட்டுமில்லாமல் கண்டிப்பாக மதுரையில் வந்து ஒத்தக்கடை நரசிம்மர் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். அந்த ஒத்தக்கடை நரசிம்மருக்கு வந்து மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை பானகத்துக்கு பணம் கட்டிட்டு தொடர்ச்சியாக 12 மாதங்கள் 18 மாதங்கள் தொடர்ச்சியாக மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை என்று பானகத்துக்கு பணம் கட்டிட்டு செல்வது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் உங்களுக்கு இருக்கின்ற பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். சித்திரை மாதத்துக்கு பிறகு எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் சந்தோஷங்கள் ஏற்படுவதற்கும் புதிய சந்தான பிராப்தங்கள் உருவாவதற்கும் கண்டிப்பாக செல்லக்கூடிய இடம் வந்து சங்கரங்கோயில் கோமதி அம்மன் சன்னிதானம். சங்கரநாயனார் எல்லாம் பூஜித்து கோயிலில் உள்ள ஸ்ரீசக்கர குழியில் உட்கார்வதும் அந்த அம்மனுடைய குங்குமத்தையும் அம்மனுடைய புத்துமண் கட்டியும் எடுத்துக்கொண்டு வருவதும் விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் தருவதுடன் மதுரை ஒத்தக்கடை நரசிம்மருக்கு வந்து மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஆக்சுவலாக வந்து மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை பானகத்திற்கு பணம் கட்டுவது உங்களுக்கு இருக்கின்ற சங்கடத்தை நிவர்த்தி பண்ணும். ஓகே சார், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம், உங்க பேர் எங்க கால் பண்றீங்க சார்? மாரிமுத்து சார் இருக்காங்க, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க மாரிமுத்து. சார் பெரிய குளத்துலேருந்து பேசுறேன். மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், கடக லக்னம். வயசுங்க? வயசு வந்து 43 சார். சரி, குருதசை ஓடுது உங்களுக்கு இல்லையா? ஆமா சார். சொல்லுங்க, என்ன வேணும்? அதான் சார் 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேலை பார்த்தேன். இப்போ 3 வருஷமா வேலையை பார்க்கல, வேலை எதுவும் கிடைக்கல, தொழில் பண்ணணும்னு பார்க்குறேன், முடியல சார். 3 வருஷமாவா? ஆமா, அந்த 3 வருஷமா எந்த வேலைக்கும் போகல, 2013 இருந்து. சார் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆக்சுவலாக உங்களது லக்னம் வந்து கடக லக்னமா உங்களுக்கு? ஆமா சார், கடக. கண்டிப்பாக வந்து உடனடியாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து உடனடியாக தஞ்சாவூர் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து பசுனை கொடுத்து மனதார தீபம் ஏற்றி கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கின்ற அங்காரகனையும் முத்துக்குமாரசாமியை வழிபாடு பண்ணுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அறுபடை வீடுகளுக்கு ஒரு முறை வலம் வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் எப்பேற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம். இந்த 2 பரிகாரத்தை உடனடியாக முடித்துக் கொள்ளுங்கள். வைத்தீஸ்வரன் செல்வதும் அறுபடை வீடு முருகருடைய கோயில்களுக்கு செல்வதும் அந்த அறுபடை வீடுகளுக்கு உள்ள முருகருடைய கோயிலுக்கு சென்று எல்லா விபதியும் கலெக்ட் செய்து அதோடு நல்ல விபதியை செய்து நல்ல விபதியை மிக்ஸ் பண்ணிட்டு டெய்லி வைத்து கொண்டு வருவதும் அறுபடை முருகருடைய அனுகூலத்தால் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் வைத்தீஸ்வரனுடைய அமைப்பால் இருக்கின்ற தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படும். அதோடன் செவ்வாய்க்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் கதம்பத சாதம் என்று சொல்லக்கூடிய சாம்பார் சாதத்தை தானம் கொடுப்பதன் மூலமாக நல்ல உத்தியோக பிராப்தம் ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான பரிகாரம். ஓகே சார், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கங்க. வணக்கம், உங்க பேர் எங்க? சொல்லுங்க. வெற்றி செல்விங்க பேரு. சரிங்கம்மா, வெற்றி செல்வி, சொல்லுங்க. வீட்டுக்காரரோட லக்னம் வந்து கடக லக்னங்க, ராசி மேசம், பரணி நட்சத்திரம். வயசு? அவரு வயசு வந்து 1972 பிறந்தாரு. சரி, 44 வயது. சொல்லுங்க. ஆமாங்க. அவருக்கு தொழில இப்ப கொஞ்சம் போன வருஷம்லாம் நல்லா இருந்ததுங்க, இந்த வருஷம் சுத்தமா தொழிலே இதாவலிங்க, வண்டியே ஓடலிங்க. சரி, எங்க இருக்கீங்க நீங்க? கடன்ல போயிட்டு இருக்குங்க. எங்க இருக்கீங்க? நாமக்கல்லையா? நாமக்கல் திருச்செங்கோடு வட்டங்க. சரி, நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்க. மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கும் அங்கே இருக்கின்ற நரசிம்மரை வழிபாடு பண்ணுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு செல்வது பெரிய அளவுக்கு விடாமல் செல்வது பெரிய அளவு ஏற்றம் தரும். அதே போல் மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை நரசிம்மருக்கு பானகத்தை கொடுக்க சொல்வது அவருக்கு இன்று இருக்கின்ற பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். அதோடு மட்டுமில்லாமல் தென்குடி திட்டை என்று சொல்வார்கள். அந்த தஞ்சாவூரில் உள்ள தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வசிஷ்டேஸ்வரம் சிவனி அம்பாளை வழிபாடு பண்ணுவது, ராஜகுருவுக்கும் வழிபாடு பண்ணி அந்த கோயிலில் விபூதி கொடுத்து அந்த விபூதியை பாதத்தில் வைத்து எடுத்துக்கொண்டு வந்து அந்த விபூதியை தினமும் அடிவயிற்றில் தடவ கடன் அமைப்பிலிருந்தும் தொழிலில் இருக்கின்ற பாதிப்புகளும் நிவர்த்தி பண்ணும். வருடத்துக்கு 2 முறை தஞ்சாவூரில் உள்ள வசிஷ்டேஸ்வருடைய ஆலயமான ராஜகுருவை தரிசிப்பதும், மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை அருகில் உள்ள உங்கள் ஊரிலே உள்ள ஆஞ்சநேயரையும் நரசிம்மரை வழிபாடு பண்ணுவதுடன் நரசிம்மருக்கு பானகத்தை விநியோகம் பண்ணுவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் தொழிலில் இருக்கின்ற பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். ஓகே சார், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம், உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? நான் சைல்டு பேசுறேன், சுமதி. சார் இருக்காங்கம்மா, சந்தேகம் கேட்கலாம். சொல்லுங்கம்மா. சார் சொல்லுங்க. 26/7/1987 கடகராசி பூச நட்சத்திரம். 26 அம்மா திருப்பி ஒரு முறை சொல்லுங்கம்மா. 26/7/1987. சரி. கடகராசி பூச நட்சத்திரம். உங்களுதாம்மா இது? ஆமா, என்னதா சார், லக்னம் தெரியல. எப்போ எனக்கு மேரேஜ் ஆகும், அதுக்கப்புறம் உடம்பு வர தெரியல சார், அடிக்கடி உடம்பு தலைவலி பல்வலி மாத்தி உடம்பு சரியாம இருக்கேன்.
சரி, பிள்ளையார்பட்டிக்கு கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி செல்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். பிள்ளையார்பட்டிக்கு சென்று அந்த கோயிலில் வந்து 3 காலத்தில் அபிஷேகம் நடக்கக்கூடிய அமைப்பு. அந்த கோயிலில் கண்டிப்பாக அந்த அபிஷேகத்தில் பங்கு பெற்று அந்த அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு தினமும் வைத்து கொண்டு வருவதுடன் பிள்ளையார்பட்டியுடைய அந்த தங்க கவசம் போட்ட படத்தை வாங்கி கொண்டு வந்து தினமும் 5 அகல் தீபம் ஏற்றி கொண்டு வர தேக ஆரோக்கியத்திலிருந்து விடுபடுவதுடன் திருமணத்தில் உள்ள தடைகள் நிவர்த்தி பண்ணும். கணபதி காயத்ரி என்ற மந்திரத்தை டெய்லியும் 11 முறை விடாமல் ஜபிப்பதும் கண்டிப்பாக சனிக்கிழமையில் மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது கல்யாணத்தில் இருக்கின்ற அமைப்பும் தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பாதிப்பும் நிவர்த்தி பண்ணுவதை கண்கூடாக பார்க்கலாம். உடனடியாக செல்லக்கூடிய அற்புதமான கஷேத்திரம் காரைக்குடியில் உள்ள காரைக்குடியின் அருகில் உள்ள பிள்ளையார்பட்டி என்று சொல்லக்கூடிய கற்பக விநாயகர் கஷேத்திரம். அந்த கோயிலில் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அந்த அபிஷேக விபூதியை கண்டிப்பாக வாங்கி கொண்டு வந்து நல்ல விபூதியுடன் மிக்ஸ் பண்ணி டெய்லி வைத்து கொண்டு வருவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் உடனடியாக உங்களுக்கு இருக்கின்ற தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். ஓகே சார், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் அனிதா திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். சார் இருக்காங்கம்மா, சந்தேகம் கேட்கலாம். சொல்லுங்க அனிதாம்மா, நமஸ்காரம். நான் காலேஜ் படிக்கிறேன் சார், இன்ஜினியரிங் படிக்கிறேன். எனக்கு நான் 12th வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டா படிப்பேன். படிக்கிறதுனா அவ்வளோ ஆர்வம் இருக்கும். நல்லா படிச்சுட்டு இருந்தேன். இப்ப காலேஜ் போறதுக்கு அப்புறம் படிக்கிறது புக் எடுத்து வச்சாலே தூக்கம் வந்துருது. அதுக்காக பக்கத்துல இருக்க ஜோசியர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து ஸ்ரீரங்கம் அண்ட் திருவரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. இப்ப ஆனாலும் அப்படிதான் இருக்கு. ஆனா அம்மா என்னன்னு கேக்குறாங்க. சரி, சொன்னாதான் உங்க ராசி லக்னம் எல்லாம் சொல்லுங்க. ஜோசியர் சொன்ன நட்சத்திரம் மீன ராசி, தனுசு லக்னம். தனுசு லக்னம். வயசு என்னம்மா உனக்கு? எனக்கு இப்ப 19 ஆகுது. கண்டிப்பாக நீ என்ன பண்ணணுமா, ரெகுலராக வந்து எப்பொழுதும் விடாமல் வாழ்க்கை முழுவதும் வந்து செல்லக்கூடிய அற்புதமான கஷேத்திரம் திருவெண்காடு புதஸ்தலம். திருவெண்காடு புதஸ்தலத்தில் உள்ள 3 குளத்தில் வந்து கண்டிப்பாக நீரை எடுத்து தலையில் தெளித்து கொண்டு பசுனை கொடுத்து அந்த கோயிலில் இருக்கின்ற எல்லா சன்னிதானத்தில் தீபம் ஏற்றிட்டு ஸ்ரீ புதனுக்கும் ஸ்ரீ அகோரமூர்த்திக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த விபூதியை வந்து நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி டெய்லி வைத்து கொண்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு இல்லாமல் உங்களுடைய ஊர் பக்கத்திலே இருக்கிற திண்டிவனத்திலிருந்து மயிலம் செல்லக்கூடிய வழியில் உள்ள திருவக்கரகாளி கோயிலுக்கு சென்று வக்கரகாளி அம்மனை வழிபாடு பண்ணுவதும் அந்த வக்கரகாளி அம்மனில் 14 எலுமிச்சை பழத்தை கொடுத்து அதில் 9 பழத்தை அம்பாளுக்கு கொடுத்து விட்டு உதிரி பழத்தை கொடுத்து 5 பழத்தை வாங்கி கொண்டு வந்து ஜூஸாக டெய்லி சாப்பிட்டு கொண்டு வருவதுடன் வக்கரமாளிகை படத்தை வைத்து தினமும் தீபமேத்த பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அத்துடன் கண்டிப்பாக ஒரு விநாயகர் படத்தை வைத்து தினமும் 9 தோப்பு காரணம் அந்த விநாயகருக்கு நவகிரகத்தை நினைத்து சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது என்று நினைத்து மனதார பிரார்த்தித்து தோப்புக்கரணம் போடுவது பெரிய அளவுக்கு உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற கான்சன்ட்ரேட் குறைபாடுகளெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம். விநாயகர் படத்துக்கு தினமும் தோப்புக்கரணம் இன்றிலிருந்து ஆரம்பித்து விடுங்கள். உடனடியாக செல்லக்கூடிய கோயில் திருவெண்காடு புதஸ்தலம். அதன் பிறகு திருவக்கரகாளி 4 மாதத்துக்கு ஒரு முறை சென்று விட்டு வருவதும் 14 உதிரி பழத்தை கொடுத்து அதில் 9 பழம் அம்பாளுக்கு கொடுத்து 4 பழத்துடன் குங்கும அர்ச்சனை பண்ணி அதை தினமும் வைத்து கொண்டு வருவது ஏற்றத்தை தரும். ஓகே சார், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் ஜோதிட நேரம். திருச்சியில இருந்து நாராயணன் பேசுறேங்க. சார் இருக்காங்க சார், சந்தேகம் கேட்கலாம். பொண்ணு கேட்கணும் சார். சொல்லுங்க சார். நமஸ்காரம். நமஸ்காரம். பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, துலா லக்னம். வயசுங்க? 27 வயசு. 27. சரி, சொல்லுங்க. திருமணத்துக்கு பாத்துக்கிட்டே இருக்கும், அது தடையாவே போய்கிட்டே இருக்கு. அதான் என்ன பரிகாரம்? துலா லக்னம் இல்லையா அவங்க? துலா லக்னம். எங்க இருக்கீங்க? திருச்சியில இருக்கோம். திருச்சியில் இருக்கீங்க. ரெகுலராக வந்து பக்கத்தில் 9 வாரம் விடாமல் தொடர்ச்சியாக கூட்டம் எதுவாக இருந்தாலும் சமயபுரத்தாலே போயிட்டு தரிசனம் பண்ணுவது. அங்கே பாலாலயம் பண்ணாலும் பரவாயில்ல, கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நாள் இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு அந்த கோயிலில் கொடிமரத்தில் உட்கார்ந்துட்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். 9 வாரத்துக்கு பிறகு மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை சென்று விட்டு வருவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். அதுடன் மட்டுமில்லாமல் கும்பகோணத்தில் உள்ள பட்டீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்துக்கு சென்று 9 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ராகுகால துர்கை பூஜைக்கு பணம் கட்டிட்டு அந்த அம்பாளுடைய படத்தை வாங்கி கொண்டு வருவதுடன் குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை தினமும் வைத்து கொண்டு வந்து அந்த அம்பாள் படத்திற்கு தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வருவதுடன் செவ்வாய்க்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் சாம்பார் சாதத்தை யாருக்காவது தானம் கொடுப்பது, உங்கள் பாப்பா பேர் நட்சத்திரத்தை சொல்லி கொடுப்பது, எப்பேற்பட்ட தோஷம் ஜாதகத்தில் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஓகே சார், நம்ம சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம் சார். இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ஓகே சார், இப்போ சனி தோஷம் நீங்கிறதுக்கு என்ன கோயில் சார்? அதாவது நிறைய கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறது தான் திருநள்ளாறு தான் பிரசித்தி பெற்ற கோயில்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மதில் வந்து திருக்கொள்ளிக்காடு என்பது பொங்கு சனீஸ்வரர். ஆனால் அந்த சனியுடைய அமைப்பில் சனி பாதிப்பு சனி பிரச்சனைகள் தீர்வதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அற்புதமான க்ஷேத்திரம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சினூருடைய சனி பகவான் க்ஷேத்திரம். இந்த குச்சினூர் சனி பகவானுடைய க்ஷேத்திரத்தினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தி அவர் சனி பகவான். அது இன்றைக்கு வரைக்கும் வளர்ந்து கொண்டு வருவதாக ஐதீகம். அந்த சனி பகவான் க்ஷேத்திரத்தில் கண்டிப்பாக குச்சினூர் சனி பகவான் க்ஷேத்திரத்தில் போயிட்டு அங்கே எள்ளு தீபம் தான் ஏற்றுவார்கள். நீங்கள் ஏற்ற வேண்டியதில்லை. நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் வைத்து தீபம் ஏற்றுவது பெரிய அளவுக்கு விசேஷம். காக்கிக்கு அன்னமிடுதல் வந்து அங்கே சிறப்பான அமைப்பு. அதையும் செய்வதுடன் அந்த கோயிலில் பிரார்த்திப்பதும், அந்த கோயிலில் உங்களுடைய மனதார பிரார்த்தித்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு வேண்டுதல் செய்துட்டு வந்தாலே சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் என்பது குச்சினூர் சனி பகவான் சன்னிதானத்துக்கு போயிட்டு வந்தாலே தேனி மாவட்டத்தில் கண்டிப்பாக எல்லா விதமான சிறப்பும் தடங்கல்களும் விபத்துகள் அடிக்கடிக்கு ஏற்படுவர்கள், கைகால் உடைவதற்கு அடிக்கடிக்கு பிளேட் வைப்பவர்கள், குடும்பத்தில் இரத்த காயங்கள் அடிக்கடிக்கு ஏற்படுவர்கள் எல்லாம் செல்லக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம் வந்து தேனி மாவட்டத்தில் மதுரை அடுத்துள்ள தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சினூர் சனி பகவான். அதால் சனிக்கிழமை தான் போனால் பலன், சனிக்கிழமை இல்லாத மற்ற நாள் போனால் தெய்வ சன்னிதானத்தில் உங்களுக்கு எப்பொழுது போனாலும் தெய்வத்திற்கு அதே பலன் தான். அந்த நேரத்தில் போயிட்டு எப்பொழுது கூட்டம் இல்லாமல் இருக்கின்ற சமயத்தில் போயிட்டு பகவானை அற்புதமாக தரிசனம் பண்ணிட்டு மனதார பிரார்த்தித்து வருவது பெரிய அளவு ஏற்றத்தையும், முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்வது பெரிய அளவு ஏற்றத்தையும், சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான பரிகாரம் குச்சினூர் சனி பகவான். ஓகே சார், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? என் பேர் பாலமுரளிங்க. நான் வந்து பொள்ளாச்சியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. இல்லைங்க சார், நான் பாலமுரளிங்க. சரிங்கம்மா. பொள்ளாச்சியில இருந்து பேசுறேங்க. தெரியுதுமா, கேட்டுது. இப்ப எனக்கு ராசி வந்து விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரங்க, துலா லக்னம். வயசு 1986ல பிறந்தங்க. 30 ஆச்சுங்க. சரி, சொல்லுங்க. இப்போ கடன் பிரச்சனை இருக்கு. வீடு கட்டலான்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணோம், அது தடங்களாய் நின்றுச்சுங்க. சரி. அப்புறம் கடன் பிரச்சனை வந்துட்டே இருக்குது, என்ன பண்ணாலும் வீடு கட்ட முடியுது இல்ல, அதான் என்ன பண்ண. சரி, அதாவது கடன் வந்து நீங்களே கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கீங்களா இல்ல உங்க வீட்டுல யாராவது வாங்கியிருக்காங்களா? வீட்டுலதான் வாங்கியிருக்காங்க. சார், அவருடைய ராசி என்னம்மா? அவங்க சிம்ம ராசிங்க. சரி சார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் சாரியும் நீங்களும் வந்து திருச்செந்தூர் செல்வது சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி தரும். கடலில் கை கால் கழுவிட்டு ஏற்கனவே உபயோகப்படுத்த ஒரு துணியை கடலில் முக்கி ஓரமாக வைத்து விட்டு அது ஏழை எளியோர் எடுத்துக்கொள்வது மாதிரி செய்து விழுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோடு கோயிலுக்கு செல்கின்ற சமயத்தில் 66 லட்டுகளை பக்தர்களுக்கு நீங்களும் உங்கள் கணவரும் பிரித்து கொடுப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோடு வந்து கோயிலில் வந்து விபூதி அபிஷேகம் எப்படியாவது செய்து அந்த விபூதி அபிஷேகத்தை தினமும் உங்கள் சாரம் நீங்களும் வைத்து கொண்டு வருவதுடன் கண்டிப்பாக அந்த முருகர் கோயிலில் பிரார்த்தனை பண்ணிட்டு பச்சை கலர் அலங்கார படத்தை வாங்கி கொண்டு பச்சை கலர் படத்துக்கு வந்து நீங்களும் உங்கள் சாரம் தீபம் ஏற்றிட்டு எல்லாம் கடன் அமைப்பு எல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு வீடமைப்பு ஆரம்பித்தவுடன் கோயிலுக்கு சென்று நீங்கள் 2 பேரும் பச்சரிசி துலாபாரம் செய்வது அதனுடைய கைங்கரியமாக இருக்கும். உடனடியாக செல்லக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் க்ஷேத்திரம். ஓகே சார், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, வணக்கம் சார். நமஸ்காரம்மா. 20/10/1988 பையனுக்கு பாக்குறோம். கார்த்திக் பேரு, பூச நட்சத்திரம், மிதன ராசி சார். சரி. அவனுக்கு வரம் பார்த்துட்டு லக்னம் தெரியாது இல்லையம்மா? லக்னம் தெரியாதுங்க சார். சரி. இது பூச நட்சத்திரம் வந்து மிதனத்துல வராதுமா, கடகராசியா இருக்கும். பூச நட்சத்திரம் சார். பூச நட்சத்திரம் தானே சொன்னீங்க இப்போ? ஆமாங்க சார். அது மிதனத்துல வராது, கடகமா இருக்கும். அப்படிங்களா சார்? கடகராசி தான் பூசத்துக்கு. சொல்லுங்க, நட்சத்திரம் கரெக்டா? பூச நட்சத்திரம் தான். புனர்பூசமா? மதம் வரம் பார்த்துட்டு இருக்கோம். இல்லம்மா, என்ன நட்சத்திரம் அதை கரெக்டா சொல்லுங்க. புனர்பூசமா இல்ல பூசமா? பூசம் தான் சார் சொன்னாங்க. பூசம்னா கடகம் தானே, உங்களுக்காக மிதுனத்துக்கு வராது. சொல்லுங்க. சரி, மிதன ராசி சொன்னாங்க. ஆனா இப்போ ராசி தெரியலங்க சார். அப்ப சொல்லுங்க. சரி, வரம் பார்த்துட்டு இருக்கோம், எதுவும் அமையல. எங்க இருக்கீங்க நீங்க? கேகே நகர் சார். கேகே நகர்ல இருக்கீங்களா? இந்த எங்க கேகே நகர்ல இருந்து சென்னையில மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில்னு இருக்கும். அந்த மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் கண்டிப்பாக வந்து உங்கள் பையனை கூட்டின்னு போயிட்டு 9 வாரம் சனிக்கிழமைக்கு, அதாவது அங்கே இருக்கிற மாளிகாபுரம் அம்மன் என்றது ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். அந்த மாளிகாபுரம் அம்மன் வந்து அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் மூலையில் அம்பாள் இருப்பாள், மாளிகாபுரம் அம்மன். அந்த அம்பாள் வந்து அம்பாளுக்கு வந்து 9 வாரம் சனிக்கிழமைக்கு சுயம்வர புஷ்பாஞ்சலி என்ற பூஜைக்கு பணம் கட்டுங்க. சுயம்வர புஷ்பாஞ்சலி, அந்த அம்பாளுடைய எதிரில் தான் நவகிரகம் இருக்கும். அந்த அம்பாளுக்கு சுயம்வர புஷ்பாஞ்சலி பூஜை கட்டிட்டு 9 வாரம் உங்கள் பையன் போக முடியல என்றால் நீங்கள் சென்று விட்டு அந்த பிரசாதத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வருவது சுயவரத்தில் இருக்கின்ற, அதாவது திருமணத்தில் இருக்கின்ற தடைகளை நிவர்த்தி பண்ணோம். ஆனால் சனிக்கிழமையில் தான் அந்த பூஜைக்கு 9 வாரம் பணம் கட்ட வேண்டும். ஓகே சார், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம். நான் லட்சுமி பேசுறேன் சென்னையில இருந்து. எனக்கு என் பையனை பத்தி கேட்கணும். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா, கேளுங்க.
பையன் வந்து சுமாரா தான் படிக்கிறான். அவன் படிப்புக்கு நல்லா இதுவா இருக்கணுங்கிறதுக்காக எனக்கு பண்ணணும் ஏதாவது. சரி. மூல நட்சத்திரம் கன்னி லக்னம். கன்னியா லக்னம். வயசு 1996. 20 வயசு முடிஞ்சிருக்கு இல்லையா? 14 to 1996. சுக்கிர தசை ஓடுது இப்போ இல்லையா? சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக வந்து சென்னையில் இருக்கிறனால மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை மட்டும் மகாலிங்கபுரத்தில் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பனுக்கு வெண்ணெய் சாத்துதல் என்ற ஒரு பூஜை இருக்கும். அந்த வெண்ணெய் சாத்துதல் உங்கள் பையன் பேருக்கு ரெகுலராக மாதம் ஒரு புதன்கிழமை மட்டும் தொடர்ச்சியாக செய்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் வருடத்துக்கு ஒரு முறை வந்து உங்கள் பையனை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குருவாயூரப்பன் சன்னிதானம் கேரளா. அதை முடித்துட்டு அதே மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து அந்த குருவாயூரப்பன் சன்னிதானத்தில் ஏதேனும் மனதிற்கு பிடித்த பொருள்களை துலாபாரம் கொடுப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். கோயிலை 9 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு குருவாயூர் கிருஷ்ணருடைய படத்தை வைத்து தினமும் பையனை தீபமேத்த சொல்கிறதுக்கு பழக்கப்படுத்திடுங்க. அதோட நாராயணம் என்ற கேசட்டை வீட்டில் போடுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மகாலிங்கபுரத்தில் இருக்கின்ற குருவாயூரப்பனுக்கு மாதம் ஒரு புதன்கிழமை விடாமல் வாழ்க்கை முழுவதும் வெண்ணெய் சாத்துதல் என்று ஒரு எளிய பரிகாரம், அதை பணம் கட்டி செய்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். ஓகே சார், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் சார், நான் ஸ்ரீனிவாசன் பேசுறேன், சென்னை பூந்தமல்லியில இருந்து. சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். நமஸ்காரம் சார். என்னோட டேட் ஆஃப் பர்த் 25/6/1981 சார். சரி, 35 வயசு. ஆமா சார். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், கும்ப லக்னம் சார். சரி, சொல்லுங்க. இப்போ சுக்கிரதசை புக்தி முடிஞ்சு சுக்கிரதசை சனி புக்தி ஆரம்பிக்குது சார். சுக்கிரதசை இந்த குரு புக்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா எனக்கு பெரிய ஜாப் எதுவுமே இல்ல, வீட்டுல உட்கார மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பயங்கர பிஸியா இருந்தேன். என்ன லக்னம் உங்களுக்கு? கும்ப லக்னம் சார். சரி சரி, சொல்லுங்க. ஸோ அதுதான் சார். இப்போ போன வருஷம் ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, ஆனா கடைசியா விசா ப்ராப்ளம்னால அதுவும் இல்லாம போயிட்டு. ஸோ ஐடியலா வீட்டுல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ என்ன சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு 9 வாரம் தொடர்ச்சியாக கந்தக்கோட்டை கந்தசாமி கோயில் செவ்வாய்க்கிழமை மாதமா வந்து தொடர்ச்சியாக 9 வாரம் செவ்வாய்க்கிழமை கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலுக்கு போயிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணி பசுனை கொடுத்து முருகரை வழிபாடு பண்ணிட்டு கோயிலை 5 முறை வலம் வந்து கோயிலிலே இருக்கக்கூடிய பிரசாத கடையிலேருந்து 9 லட்டு பக்தர்களுக்கு தானம் கொடுங்க. 9 வாரத்தில் ஏதேனும் ஒரு வாரம் மட்டும் கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுவது பெரிய அளவு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். முடிந்தால் அந்த 9 வாரத்துக்குள் ஒரு வாரம் மட்டும் திருத்தணி சென்று முருகப்பெருமானுக்கு பசுனை கொடுத்து பணதார பிரார்த்திப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், தொழிலில் இருக்கின்ற பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு இருக்கின்ற இப்போது இருக்கின்ற பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான பரிகாரம். கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயில் 9 வாரம் தொடர்ச்சியாக செல்வதும் பிறகு மாதம் ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை செல்வதும் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பாதிப்புகள் இல்லாமல் நிவர்த்தி ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். ஓகே சார், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம், உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? என்னோட நேம் பிரசாத், நான் இங்க சென்னையில இருந்து கூப்பிடுறேன். சார் இருக்காங்க, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க பிரதாப். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். என்னோட நட்சத்திரம் வந்து சதயம், லக்னம் வந்து மேஷ லக்னம், வயசு வந்து 33. சரி, 33 ஆயிருக்கு. சனி திசை ஓடுது. லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா எனக்கு வந்து ஜாப் பிரேக்கப் இருந்துட்டே இருக்கு. மேஷ லக்னமா நீங்க? மேஷ லக்னம். ஆமா, மேஷ. சென்னையில இருக்கீங்க? சென்னை நங்கநல்லூர்ல இருக்கேன். சரி, மாதம் ஒரு சனிக்கிழமை மட்டும் கண்டிப்பாக விடாமல் நீங்கள் வந்து சிங்கப்பெருமாள் நரசிம்மரை வழிபாடு பண்ணுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். சிங்கப்பெருமாள் நரசிம்மர் கோயிலுக்கு மாதம் ஒரு சனிக்கிழமை பானகத்திற்கு பணம் கட்டி விநியோகம் பண்ண சொல்லுங்க. தொழிலில் இருக்கின்ற பாதிப்புகளை படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். விடாமல் நரசிம்மரை வழிபாடு பண்ணுவதுடன் நரசிம்மர் காயத்ரி தொடர்ச்சியாக பண்ணுவது பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் 5 நரசிம்மரை விடாமல் செல்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். சிங்கப்பெருமாள் நரசிம்மர், சோழிங்கர் நரசிம்மர், சிங்கர்குடி நரசிம்மர், போர் சங்குப்ப நரசிம்மர், பரிக்கல் நரசிம்மர் என்று 5 நரசிம்மரை விடாமல் சென்று வழிபாடு செய்வது பெரிய அளவு ஏற்றத்தை வீட்டில் விட்டு சென்று 5 நரசிம்மரை வழிபாடு வருடத்துக்கு ஒரு முறை சென்று விட்டு வர வர உங்களுக்கு தொழிலில் பாதிப்புகள்லாம் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். பெரிய அளவு ஏற்றமும் பெரிய அளவு அனுகூலம் கிடைப்பதற்கு ஆந்திராவில் உள்ள அகோவிலம் நரசிம்மருக்கு சென்று அங்கு இருக்கின்ற நவ நரசிம்மர்களை தரிசிக்க முடியவில்லை என்றாலும் உங்களால் முடிந்த அளவுக்கு நரசிம்மர் சன்னிதானத்திற்கு போயிட்டு மலையில் ஏறுவதற்கு சிரமம் இருந்தாலும் பொறுமையாக ஏறினால் எல்லா நரசிம்மரும் பார்க்கலாம். அப்படி இல்லை என்றாலும் பாபா நரசிம்மரையாவது தரிசனம் பண்ணிட்டு அங்கே அபிஷேகம் பண்ண தேனை வாங்கி கொண்டு வந்து அந்த தேனுடன் நல்ல தேனை மிக்ஸ் பண்ணி டெய்லி சாப்பிட்டு கொண்டு வர உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஓகே சார், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? ராதா மேடம், ஈரோடு சார் இருக்காங்கம்மா, சந்தேகம் சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. வணக்கம் சார். சார் பொண்ணுக்காக பேசுங்க, கேட்கலாம் சார். கேளுங்க. 14/1/2000 சார், 9/19 நைட்டுங்க சார். அஸ்வினி நட்சத்திரம், மேசராசி, சிம்ம லக்னம் சார். சுக்கிர தசை ஓடுது இல்லையா? ஆமாங்க சார். அடிக்கடி உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் படிப்பு பயம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, எக்ஸாம்னால பயமா இருக்குதுங்கிறாங்க.
சரி, அதாவதுமா ஆக்சுவலாக வந்து கேதுவுடைய சாராம்சம் இருப்பதனால் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு அருகம்புல் கொடுப்பதும் பசுனை கொடுப்பதும் பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். நீங்கள் ஈரோடுலேயே இருக்கிறனால் கொடுமுடி வருடத்துக்கு 2 முறை சென்று விட்டு வெறும் பசுனை எல்லா சன்னிதானத்துக்கு கொடுத்து மனதார பிரார்த்திப்பதும், அங்கே வன்னி மரத்துக்கடியில் உள்ள விநாயகருக்கு அர்ச்சனை செய்வதும் பால் அபிஷேகம் செய்வதும் பெரிய அளவு தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம். அதோடு மட்டுமில்லாமல் திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய அற்புதமான பொங்கு அக்னீஸ்வரர் கஷேத்திரத்தில் உள்ள பொங்கு சனீஸ்வரருக்கு 5 அகல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் 5 கிலோ விபூதியை குருக்கள் இடத்தில் கொடுத்து ஏற்கனவே அபிஷேகம் பண்ண விபூதியை வாங்கி கொண்டு வந்து நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி டெய்லியில் அடிவயிற்றில் தொப்புளில் தடவி கொண்டு வர இந்த பொண்ணுக்கு இருக்கின்ற பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு தேகாரோக்கியமும் மனக்குழப்பமும் எல்லாம் தீர்ந்து படிப்பில் கான்சன்ட்ரேட் செய்வதுடன் எல்லாவற்றிலும் ஒரு நம்பிக்கை ஏற்படுவதற்குண்டான அமைப்பு. கணபதி காயத்ரி டெய்லி ஜபித்து கொண்டு வருவோம். செவ்வாய்க்கிழமையில் உணவில் அரிசி இல்லாத உணவு இரவு எடுத்துக்கொள்வதும், அசைவத்தை தவிர்த்து கொள்வதும், அருகில் உள்ள விநாயகருக்கு அருகம்புல்லும் பசுனையும் கொடுப்பதும், வருடத்துக்கு ஒரு முறையை கண்டிப்பாக திருக்கொல்லிக்காடுக்கு செல்வதும், அருகில் உள்ள உங்களுடைய ஊரில் அருகில் உள்ள கொடுமுடிக்கு சென்று பரிகாரங்கள் 2 பரிகாரங்கள் இல்லாமல் பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுவது ஏற்றத்தை தரும். ஓகே சார், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? நாங்க இங்க திண்டுக்கல்ல இருந்து பேசுறோங்க மேடம். சார் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். எங்க வீட்டுக்காரரு கடன் இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க சார். பூச நட்சத்திரம், கடக ராசி, தனுசு லக்னம். சரி, வயசு? 1966 சார். 51 வயசு. 51 வயசு. சரி சரி சரி. அதாவது இப்போ சுக்கிரதசை ஓடுது அவருக்கு? இல்ல, முடிஞ்சிருச்சு சார். இப்பதான் முடிஞ்சிச்சு. சூரிய தசை ஆரம்பிச்சிருக்கா? நவம்பர் 20. ஆமா. சரி, சொல்லுங்க. இப்போ வந்து அவருக்கு ஃபுல்லா கடனா இருக்கு இல்லையா? கடனும் தொழிலும் வர மாட்டேங்குது. கண்டிப்பா நீங்க வந்து அவரை வந்து ஒரு 2 கோயிலுக்கு போக சொல்லுங்க. பெரிய அளவுக்கு முக்கியமான ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். அதாவது வந்து கண்டிப்பாக கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி கோயிலுக்கு செல்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், பசுமாடுகளுக்கு அகத்திக்கூரை கொடுப்பதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரஸ்தலத்திற்கு போயிட்டு அங்கே முடிந்தால் அபிஷேகம் பண்ணுவதோ அல்லது அபிஷேகம் செய்த விபூதியை வாங்கி கொண்டு வந்து அடிவயிற்றில் தடுவதோ ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இப்பொழுது வந்து திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் கோயில் என்று கும்பகோணத்தில் ஆடுதுறையில் உள்ள திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரருக்கும் மங்களாம்பிகைக்கும் பசுனை கொடுப்பதும், சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு கணபதி, சூரியன் மற்ற கிரகங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு கணபதி இடத்திலிருந்து பிரார்த்திப்பதும் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். இந்த 4 கோயிலையும் முடித்துவிட்டு வருகின்ற வரையில் கண்டிப்பாக ஸ்ரீ ரங்கநாதருடைய கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணி ரங்கநாதருக்கு எதிரில் உள்ள ஸ்ரீ கருடனுக்கு பசுனை கொடுத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுவது பெரிய அளவு ஏற்றத்தையும், ரங்கநாதரை தரிசித்து கோயிலிலே 33 தயிர் சாதத்தை பக்தர்களுக்கு தானம் வழங்கிட்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்தி தரும். அதன் முடிந்த பிறகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படத்தையும் ஸ்ரீ குருவாயூரப்பன் படத்தையும் வைத்து தினமும் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்ய தொழிலில் முன்னேற்றம், அனுகூலங்கள், பழைய கடன்கள் எல்லாம் பைசு செய்வதற்கு இந்த சூரிய திசையில் கண்டிப்பாக ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஓகே சார், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க அரும்பாக்கத்துல இருந்து பேசுறோம்மா. சார் இருக்காங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரங்க. எங்க பையனுக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துன்னு இருக்கோம். பூசம் நட்சத்திரம், கடக ராசி, விருச்சிக லக்னம். வயசுமா? வயசு வந்து 1985ங்க. சரி. 15/8. சரி, 31 வயசு ஆகுது இல்லையா? ஆமாங்க. எதுவும் ஜாதகம் எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. எது வந்தாலும் சுத்த ஜாதகம்னு சொல்றாங்க. அதனால அது எப்போ ஆகும் என்னன்னு சொல்லிட்டு பரிகாரம் ஏதாவது பண்ணணும்ட்டு. அதாவதுமா, நீங்க கண்டிப்பா உங்க பையனை வந்து திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோயிலுக்கு செல்வது, மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் செல்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். வீரராக பெருமாள் கோயில்ட்டு உப்பு மிளகும் போட்டுட்டு கோயிலில் பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு பசுனை கொடுத்து பிரார்த்திப்பதுடன் வைத்திய வீரராக பெருமாளுடைய படத்தை வாங்கி கொண்டு தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வாருங்கள். அரும்பாக்கத்திலே இருக்கிறனால கண்டிப்பாக முகப்பேர் பக்கத்திலே தான் இருக்கும். 9 வாரம் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை அங்கே இருக்கின்ற சந்தான சீனிவாச பெருமாள் கோயிலுக்கு சென்று பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பற்றி செய்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதுடன் அவருக்கு இருக்கின்ற தோஷங்களை நிவர்த்தி ஏற்பட்டு உடனடியாக திருமணத்தில் இருக்கிற பாதிப்புகள், சுத்த ஜாதகத்தில் ஒரு நாள் ஒரு சில பாதிப்புகள் காணப்படும். அந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். அதோடு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை டெய்லி கேட்பதன் மூலியமாக பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அசைவத்தை சாப்பிட்றதால் வெள்ளிக்கிழமை தவிர்த்து கொள்ளுங்கள். மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சக்கர பொங்கலுக்கு பணம் கட்டி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ண எப்பேற்பட்ட தோஷத்தையும் குடும்ப அவருடைய ஜாதகத்திலிருந்து நிவர்த்திப்பட்டு கண்டிப்பாக நல்ல மணமகள் கிடைப்பதற்குண்டான பிராப்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். ஓகே சார், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? சார் இருக்காங்க, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க சார்.
தொழில் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது சார். ஏதாவது ஒரு போன ஒரு 3 மாசம் 6 மாசமா தொழில் நிக்க முடிய மாட்டேங்குது. சொல்லுங்க உங்க ராசி நட்சத்திரம் லக்னம் எல்லாம் சொல்லுங்க. தனுசு ராசி, சிம்ம லக்னம், 1986 2 டேட் ஆஃப் பர்த். நட்சத்திரம் சொல்லலையா? ஏங்க தனுசு ராசி தானே சொன்னீங்க. தனுசு ராசியில எப்படி சித்திரை நட்சத்திரம் வரும்? அதுதான் சொன்னாங்க. அப்படியெல்லாம் வராது. மூலம் வரும், இல்லைன்னா பூராடம் வரும், உத்திராடம் வரும். இதுதான் வந்து 3 தான் வரும் உங்களுக்காக. அப்படிதான் பூராட நட்சத்திரம், அதை கரெக்டா சொல்லுங்க. அப்படிதான் சொன்னாங்கன்னு எப்படி சொல்லிங்க? டக்குன்னு பழிய போட்டுறது. சிம்ம லக்னம் தானே நீங்க? அதாவது தொழில் கண்டிப்பாக எப்பொழுதும் பர்ஃபெக்டாக வருவதற்கு கண்டிப்பாக கீழ்த்திருப்பது முதலில் வந்து காலஸ்திரி தரிசனம் பண்ணுவதும், காலஸ்திரியில் உள்ள பாதாள விநாயகரை வழிபாடு பண்ணுவதும், அங்கே இருக்கின்ற சிவனுக்கும் அம்பாளுக்கும் பசுனை கொடுப்பதும், கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கிறதும், வெள்ளை வகை இனிப்புகளை தானம் கொடுத்துட்டு அதை முடிந்த பிறகு கீழ்த்திருப்பதில் உள்ள அலமேலு தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு கோவிந்தராஜ பெருமாள் என்று ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கின்ற கீழ்த்திருப்பதியில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளை வழிபாடு பண்ணுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். 4 மாதத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக இதை செய்ய உங்களுக்கு இருக்கின்ற தொழில் அமைப்பில் இருக்கின்ற பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணும். எந்த தொழிலிலும் இப்பொழுது நீங்கள் கூட பேசாமல் இருப்பது நன்மை தரும். ஜென்மசனிக்கு உண்டான அமைப்பு காணப்படுகிறதுனால் மிக மிக கவனமாக வண்டி வாகனத்தில், தேக ஆரோக்கியத்தில், தொழில் அமைப்பில், வார்த்தைகள், அண்டை அயலார் வீடு விஷயத்தில், நட்பு விஷயத்தில் எல்லாம் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு இந்த சேனல் 6 வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் போன 1 மணி நேரமா எங்களோட காலர்ஸோட கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். நான் வணக்கம்.